தேங்க்ஸ் லாட் மச்சி. எல்லாரும் எனக்கு பர்த்டே விஷ் பண்ணியிருந்தீங்க. இந்த பர்த்டே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. இது என்னோட ஐ திங்க் 42nd பர்த்டே. ஸ்கூல் முடிச்சு ஆக்சுவலாக 2002ல் கம்ப்ளீட் பண்ணோம் ஸ்கூலு. கிட்டத்தட்ட 24 இயர்ஸ் ஆகிடுச்சு. சில பேர்கிட்ட எல்லாம் கான்டாக்டே மிஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் எனக்காக ரொம்ப எல்லோரும் விஷ் பண்ணியிருந்தது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. எப்படி வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியல. ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. வாஜித்து தேங்க்ஸ் மச்சி, நீ பர்த்டே விஷ் பண்ணியிருந்த. நீ எப்பொழுதுமே என் கூடயே இருந்த. லாஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஸ்கூலிங்கில் நீங்கள் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு நம்ம பின்னாடி உட்காந்து தான் முக்கால்வாசி நாள் நான் ட்ராவல் பண்ணேன். நிறைய நாள் நீ எங்கள் வீட்டிலே இருப்ப. நம்ம 2 பேரும் ஒன்றாவே நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் எல்லாம் மச்சி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் பர்த்டே விஷயம். சீக்கிரமாக நம்ம கூடிய சீக்கிரத்தில் நம்ம மீட் பண்ணுவோம். சோமு எப்போதுமே நம்ம 2 பேரும் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃப்யூச்சர்லேயும் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவோம். இப்போது லாஸ்ட்டாக ஸ்பெஷலாக பார்த்து பண்ணது உன்னோட பையன் பர்த்டே. ரொம்ப ஸ்பெஷலாக எல்லாருமே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பயங்கர கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம். யார் எக்ஸ்பெக்டிங் ரொம்ப ஃபங்க்ஷன் பண்ண போகிற அதையுமே நம்ம எல்லாம் ஒன்றா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் பர்த்டே விஷ் மச்சி. திருமால் மாப்பிள்ளை நீ பர்த்டே விஷ் பண்ணது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. நிறைய நம்ம கான்டாக்ட் மிஸ் ஆகிடுச்சு. ஆனாலுமே உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அப்படியே இருக்கடா, உங்களுக்கு முடியெல்லாம் போட்டவே இல்லை. அப்படியே குடுன்னு அதே பார்த்த மாதிரியே இருக்க. நிறைய நாள் உன்னோட ட்ராவல் பண்ணியிருக்கோம். உன்னோட லெக் ஸ்பின் பவுலிங்கு, அப்புறம் வந்து வேறு யார், நீ ஒரு பிள்ளைய துரத்தி ஃபாலோ பண்ண, அதுக்கு என்ன வேறு கூட்டிகிட்டு போவேன். அது ஞாபகம் இருக்குது. பேர் நான் சொல்ல விரும்பல. அது அப்புறமா ஒரு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஷாகுல் மச்சி தேங்க்ஸ் மச்சி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் பர்த்டே விஷ். ஷாகுல் நம்ம 2 பேரும் நிறைய ஒன்றா படித்து ஒன்றா எக்ஸாம் எழுதியிருக்கோம். நிறைய காப்பி அடிச்சிருக்கோம். நான் உனக்கு காமிச்சிருக்கேன், நீ எனக்கு காமிச்சிருக்க. நிறைய இது எப்போதுமே ஒன்றுட்ட பார்க்குறப்போ ஒரு ஒன்று பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அப்படியே இருக்க நீ பேசுனதுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. தேங்க்ஸ்டா. சத்யா அப்போயே வெளியேன்னு அழகாக இருப்போம். அப்போலாம் இப்போயும் அதேமாரி தான் இருக்க. அந்த கரெக்டாக என்னை ரிமெம்பர் பண்ணி அந்த ஸ்லிப்பில் 6 அடிச்சதெல்லாம் சொன்னேன். நம்ம லைஃப்பில் முக்கால்வாசி நேரம் கிரிக்கெட்லேயே போயிடுச்சு. அதில் நீனும் என் கூட ட்ராவல் பண்ண நிறைய டைம் நம்ம ஒன்றா ரயில்வே கிரவுண்டில் ஆடி இருக்கோம். ஒன்று பார்த்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் மச்சி. தேங்க்ஸ் லாட். உன்னோட பர்த்டே விஷயம் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. மாப்பிள்ளை மணிகண்டன் தேங்க்ஸ் லாட்ரா. இப்போ வரைக்கும் நம்ம ஒன்றா பார்த்துட்ருக்கோம். அடிக்கடி பார்ப்போம். இருந்தாலும் நீ பயங்கர பிஸி ஷெடியூல்லையும் பர்த்டே விஷ் பண்ணது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. இப்போ கூட ரீசெண்டாக டிவியில் பார்த்தோம்னா ஒரு இன்டர்வியூவில் என் பசங்கள்டெல்லாம் சொன்னேன், நீ ட்ரூலி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் மச்சி. எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீ ஒரு இன்ஸ்பிரேஷன். என் பசங்கள்டெல்லாம் உன்னை பற்றி நிறைய சொல்கிறேன். தேங்க்ஸ் மச்சி. தேங்க்ஸ் லாட் யுவர் விஷஸ். போஸ் மாப்பிள்ளை தேங்க்ஸ் லாட்ரா. உன்னோட பர்த்டே விஷயம் ரொம்ப ஸ்பெஷலு. ஆக்சுவலாக நீ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான். பட் அடிக்கடி நம்ம பெருசாக மீட் பண்ணிக்கிட்டு இல்லைனாலும் உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னோட விஷஸும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். கூடிய விரைவில் நம்ம மீட் பண்ணுவோம். ஒரு கெட்டு கதை அரேஞ்ச் பண்ணுவோம். உன்னை நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம். பாலகுமார் பச்சி தேங்க்ஸ் லாட். தேங்க்ஸ் லாட். உன்னோட பர்த்டே விஷயம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நம்ம 2 பேரும் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். உனக்கு நான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம நிறைய டைம் சென்னையிலேயே ஒரு டைம் மீட் பண்ணி பேசணும். அப்புறம் உன்னோட பேர்லாம் சொல்லக்கூடாது, அதனால் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஒன்று ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இதில் நம்ம 2 பேரும் தான் ஒன்றா பேட்டிங் இன்ட்ராக்ட் கிளப்பில் ஒன்றா பேட்டிங் இறங்கணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேனு லோட்ரி கிளப்பு இதில் விளாண்டோம். கிரிக்கெட் விளாண்டோம். நிறைய டைம் நானும் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருந்தோம். தேங்க்ஸ் லாட். அதெல்லாம் நீ பேசினப்ப ஞாபகத்துக்கு வந்து போச்சு. தேங்க்ஸ் லாட்ரா. ஆந்திரா மிச்சி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உன்னை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷம். உன்னோட பர்த்டே விஷ். தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் பர்த்டே விஷ். உன்னை ஒரு டைம் அடிக்க ஞாபகம் இருக்குது. நான் ட்ரெயினில் பார்த்தேன். நீ எங்கள் இதில் இண்டிகோவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஃப்யூச்சரில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் லாட் மிச்சி. உன்னோட பர்த்டே விஷயம். குருநாதன் மாப்பிள்ளை ஒரு கள்ளக்கடையை மறக்கவே முடியாது. உன்னை பற்றி பேசுகிறப்போ வீரமணியை பற்றி பேச முடியாது, பேசாமல் இருக்க முடியாது. அவ்வளோ கல்லை உங்கள் கடையிலேருந்து திருடி தின்னுருக்கான். அவன் தான் திருடி தின்னுவான். நான் கூட தான் இருந்தேன். இப்போ வரைக்குமே அவன் தான் உங்கள் கடையில் திருடி பொக்காவாசி கல்லையை திருடினது அவன் தான். ஜாலியாக இருந்துச்சு மாப்பிள்ள. உன்னை சிங்கப்பூர்லேயே ஒன்று பார்த்துருக்கேன். இங்கேயும் வந்து நீ இன்னுமே ஒரு ட்ரூ இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கெல்லாம். பிஸ்னஸ் மேன். அப்போ எதை நோக்கி நீ இறங்குனியோ அதை சக்ஸஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்க. அதில் தொடர்ச்சியாக உங்கள் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்ருக்க. சூப்பராக வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்ம ஒரு நாள் மீட் பண்ணுவோம்.
மாயவரத்துலேயே மீட் பண்ணுவோம், கூடிய விரைவில் மீட் பண்ணுவோம். சரியா? கணேஷ் மாப்பிள்ள ஈகிள் கிரிக்கெட் டீமோட முக்கியமான ஆள், விக்கெட் கீப்பரு. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்குமே கணேஷை சாப்பாடு எடுத்துகிட்டு வருவோம். எல்லோரும் நாங்கள் பிடிச்சி சாப்பிட்ருவோம் கணேஷ் சாப்பாடை. அந்த உங்கள் வீட்டுக்குள்ளே விளாண்டது, அப்புறம் நீ காலேஜ் படித்தப்போ வண்டியை கொண்டு வந்து வீட்டில் தான் போடுவேன். அந்த ஒன்று ஆக்சிடென்ட் டைமு அந்த இதெல்லாம் நினச்சி பார்த்தேன். உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ். நம்மளும் கூடிய சீக்கிரத்தில் மீட் பண்ணுவோம். ராஜபிரியாட்டையும் என்னோடய விஷஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிடு. விஜய் எப்போதுமே நமக்கு ஸ்பெஷல் தான். என்னோடய பெஸ்ட்டு கோச்சிங் சென்டரோட பார்ட்னர் அவன். நாங்கள் தான் ஃபஸ்ட் ரேங்க் இருப்போம் எப்பொழுதுமே. பெஸ்ட் கோச்சிங் சென்டரில் நான் விஜய் ஃபஸ்ட் ரேங்க் இருப்போம், இல்லைன்னா நான் ஃபஸ்ட் ரேங்க் இருப்போம். ஏன்னா எங்களுக்கு முன்னாடியே கொஸ்டின் அவுட் பண்ணிடுவாங்க. அவுட் பண்ணி மாப்பிள்ள தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதை நம்பி அவங்க அப்பா இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. அது மாதிரிலாம் எங்களுக்காக சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இது பெஸ்ட் கோச்சிங் சென்டரில். நான் 12th முடிச்சுட்டு பெஸ்ட் கோச்சிங் சென்டர் தஞ்சாவூரில் நானும் அவன்லாம் ஒன்றா படித்தோம். அதெல்லாம் இப்போ வரைக்குமே அவனோட வாய்ஸ் மறக்க முடியாது. ரீசெண்டாக பேசினா அதுவுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்ஸ் மாப்பிள்ள, தேங்க்ஸ் ஃபார் யுவர் பர்த்டே விஷ். அரவிந்து மாப்பிள்ள உன்னை மாரி தான் படிக்கணும்னு நான் ஆரம்பத்தில் ஆரம்பிப்பேன். ஆனால் கடைசி வரைக்கும் அது முடியவே முடியல. இப்போ வரைக்கும் இல்லை, எப்போவுமே முடியாதுன்றது கடைசியில் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அரவிந்த் மாரி நம்ம படிச்சிடணும் அப்படின்னு நினைப்போம், கடைசி வரைக்கும் முடியாது. கிண்டியில் ஒரு மந்த் அரவிந்த் கூட தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். இப்போ எப்பொழுதுமே நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், பேஜ் நம்பர் சொன்னால் போதும் அப்படியே புக்கில் உள்ளது எல்லாத்தையும் சொல்லுவான் அப்படின்னு. நீ கரெக்டாக மாடசாமின்ற பேரில் நாம வச்சுருந்தல, இப்போ பசங்களாம் என்ன அப்படி தான் கூப்பிடுவோம். அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் இருக்குது. பரவாயில்ல, மீட் பண்ணுவோம் மாப்பிள்ள. மீட் பண்ணி எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி பேசுவோம். ஒரு நாள் கெட்டு அதை அரேஞ்ச் பண்ணுவோம். தேங்க்ஸ் அலாட் ஃபார் யுவர் பர்த்டே விஷ் மச்சி. வருண் ஆக்சுவலாக நீ பெருசாக எனக்கு கான்டாக்டில் உனக்கு, பட் ஆனாலும் தேங்க்ஸ் அலாட் மச்சி. நீ எனக்கு ஸ்பெஷல், உன்னோட விஷஸ் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. பெருசாக உனக்கு எனக்கும் கான்டாக்ட் இல்லைனாலுமே நீ உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். பிரபு தான் எங்களோட ஃபினான்ஸ் மேனேஜர் ஆஃப் த கிரிக்கெட் டீம். ஈகிள் கிரிக்கெட் டீமோட ஃபினான்ஸ் மேனேஜர் அவன் தான். எப்போதுமே இல்லை, இப்போ வரைக்குமே அவன் பார்க்குறப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த இதை கிராஸ் பண்ணி எஸ்என்ஜி கடையை கிராஸ் பண்ணி போகிறப்ப, மோகன்தாஸ் வீட்டை கிராஸ் பண்ணி போகிறப்பெல்லாம் பிரபு நாமும் தானாகவே வந்துடும். தேங்க்ஸ் லாட் மச்சி, உன்னோட விஷஸ் ரொம்ப ஸ்பெஷல்ரா எனக்கு. தேங்க்ஸ் லாட். ஆர்மணி தேங்க்ஸ் மச்சி, உன்னோட விஷஸ் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. நிறைய நம்ம கிரிக்கெட்லாம் விளாண்டுருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம். நம்ம மீட் பண்ணி திருப்பி நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடர்றதுக்கு என்ன இதுவோ நம்ம பண்ணுவோம். கண்டிப்பாக எல்லாரையும் நம்ம மீட் பண்ணுவோம். சலாமச்சி, எல்லாம் 10th வரைக்கும் தான் நம்ம ஒன்றா இருந்தோம். பட் ஆனாலுமே ஸ்டில் வி ஆர் க்ளோஸ். ஆக்சுவலாக எப்போ பார்த்தாலும் எப்போ பேசுனாலும் இந்த பழைய இதோடு பேசுகிற ஒரு இது வாய்ப்பே இல்லை. அது எப்பொழுதுமே. தேங்க்ஸ் லாட் மச்சி, உன்னோட பர்த்டே விஷஸ்க்கு நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணி பேசுவோம். நீ தெரியும், நீனே வீரமணி எல்லாம் ஒரே கேங்குன்னு எனக்கு தெரியும். துபாயிலேருந்து நீ ஒரு டைம் பேசுகிறேன், அப்படியே இருக்க, ஒரு சேஞ்சஸுமே இல்லை உன்கிட்ட. நீ பேசுனதும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. தேங்க்ஸ் லாட். ராஜா மாப்பிள்ள எப்படி இருக்க? நீ மாயவரத்தில் தான் இருந்தாலும் உன்னை மீட் பண்ணவே முடியல. உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒரு நாள் மீட் பண்ணுவோம். உன்னோட பர்த்டே விஷ் ரொம்ப ஸ்பெஷல் மச்சி. நம்ம திருப்பி எல்லோரும் ஒரு டைம் கெட் டுகெதர் பண்ணுவோம். வினோத் நானும் ஆரம்பத்தில் கொஞ்சம் சண்டை வந்தாலும் அப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ஆக்சுவலாக வினோத் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் வீரமணி. அப்படியே இல்லாத வேலை பண்ணுறது எல்லாம் பண்ணுவான் அவன். ஒரு டெரர் பீஸ். கெமிஸ்ட்ரி மட்டும் பயங்கரமாக படிப்பான், பயங்கரமாக மார்க் எடுப்பான். அது இந்த ஜம் சூப்பர் மார்க்கெட்டு அதெல்லாம் மறக்கவே முடியாது. மாப்பிள்ள உள்ளே போய் பக்கல்ஸை தூக்கிட்டு வர்றது, செல்வம் டியூஷன் அதெல்லாம் மறக்கவே முடியாது. மாப்பிள்ள தேங்க்ஸ் லாட் மச்சி. தேங்க்ஸ் ஃபார் யூர் விஷஸ். இளங்குமரன் மீட் பண்ணலான்னு பார்த்து கடைசி வரைக்கும் மீட் பண்ணவே முடியல. அட்லீஸ்ட் நம்ம ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கோம். கூடிய வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். மாப்பிள்ள தேங்க்ஸ் லாட்ரா, உன்னோட விஷஸ். அதுவும் இல்லாமல் நீ என்னோடய கிரிக்கெட் டீம் கேப்டனு, இன்டர்நெட் கிளப்போட கேப்டனாக இருந்த. சூப்பரான ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டேன். சூப்பராக நீ ஆகிடுவேன். தேங்க்ஸ் லாட் மச்சி, உன்னோட பர்த்டே விஷயம் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. கூடிய விரைவில் நம்ம மீட் பண்ணுவோம் மாயவரத்துலேயே. பரணி நம்மெல்லாம் ஒன்றா அந்த 7 பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவோம். அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. தேங்க்ஸ் லாட் மச்சி, உன்னோட பர்த்டே விஷயம் ரொம்ப ஸ்பெஷல். கே மணிகண்டன் தேங்க்ஸ் லாட் மச்சி. சூப்பராக
நல்லா இருக்கு. உங்களோட வீடியோவில் பார்த்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் பர்த்டே விஷஸ். கார்த்தி கார்த்தி புப்பில் தேங்க்ஸ் லாட்ரா, உன்னோட பர்த்டே விஷயத்துக்கு ரொம்ப நன்றி. நம்ம ஆக்சுவலாக கிண்டியில் ஐ திங்க் நம்ம மீட் பண்ணி பேசியிருந்தோம் நிறைய டைமு. நீ இப்போ ஒரு சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணியிருந்தா, அதுக்கப்புறம் நம்மளோட கான்டாக்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஃப்யூச்சரில் நம்ம மீட் பண்ணுவோம், மீட் பண்ணி நம்ம பேசுவோம், திருப்பி நம்ம ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணுவோம், நம்ம எல்லோரும் ஒன்றா பார்ப்போம். அந்த உங்கள் வீடெல்லாம் எனக்கு இன்னும் அந்த ராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் போனால் அந்த வீடு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த வீடை பார்க்குறப்பெல்லாம் உங்கள் ஞாபகம் வரும். ராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் போனால் பக்கத்துலேயே தான் நீங்கள் ஸ்டே பண்ணியிருந்தேன், அதெல்லாம் நல்லா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. தேங்க்ஸ் லாட் மச்சி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் பர்த்டே விஷ். சுரேந்தர் நம்ம 2 பேரும் பொட்டலம் வாங்கி திம்போம் எப்பொழுதும். அதுதான் நம்மளோட மதியானம் ஆனால் பொட்டலம் வாங்கி தின்றது தான் நம்மளுக்கு ஸ்பெஷலு. 2 பேரும் போய் மாறி மாறி பொட்டலம் வாங்கி திம்போம். அங்கே ஒரு மெடிக்கல்காரன் ஒருத்தவன்ட்ட கடை வச்சுருந்தேன், வாங்கியிருந்தார் அவர்கிட்ட. அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக காசு வாங்கி நம்ம பொட்டலம் வாங்கி தின்னோம். இதுதான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். காப்பி அடிக்கிறது நீ ஸ்பெஷலிஸ்ட்டு, உனக்கு கீழே தான் நான் வருவேன். தேங்க்ஸ் லாட் மச்சி, தேங்க்ஸ் லாட் ஒரு பர்த்டே விஷ். சிங்கப்பூரில் பார்த்ததுலேயும் ரொம்ப சந்தோஷம். நான் கூடிய விரைவில் நம்ம மீட் பண்ணுவோம். இந்த டைம் மீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, எல்லாமே பிஸியாக இருந்தோம், அதனால் மீட் பண்ண முடியல. நம்ம சீக்கிரமாக கூடிய விரைவில் மீட் பண்ணுவோம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஆக்சுவலாக இந்த பர்த்டே வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா 24 வருஷம் கழித்து சில பேர்லாம் மறந்துடுவாங்க, பேரை கூட மறந்துடுவாங்க. பட் ஆனால் என்னோடய நேமையும் ஞாபகம் வச்சு, எங்கள் வீட்டு ஞாபகம் வச்சு, எங்கள் லொக்கேஷனில் வச்சு நிறைய பேர் என் தம்பி பேர், என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கூட சொல்லியிருந்தீங்க. அவ்வளோ தூரம் நம்ம க்ளோஸாக இருந்ததுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போயுமே அந்த வீட்டுக்கு போனால், மயிலாடுதுறை ரயில்வே காலனி போனால் அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். அந்த இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வருவேன் நான். நம்ம விளாண்டது இது பண்ணது அது எல்லாருமே ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சீக்கிரமாக நம்ம கூடிய விரைவில் ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணுவோம். இதை பண்ணதுக்கு வீரமணிக்கு தான் ரொம்ப ஸ்பெஷலாக தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா அவன் தான் ஃபுல்லாக எல்லார்ட்டையும். இப்போ வீரமணி ஆக்சுவலாக நம்ம கூட இருந்து 10th போயிட்டான், மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும். பட் ஸ்டில் அவன் தான் எல்லாரோடையும் கான்டாக்ட் பண்ணி இந்த இதை வந்து சக்ஸஸ் பண்ணான். நம்ம எல்லோரும் ஒரு டைம் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் லாட் மச்சி, எல்லாருக்கும் தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஸ்பெஷலாக அந்த பர்த்டே இதுவாக்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் லாட் மச்சி.